அடுத்த பாசிட்டிவ் பவுலிங்க ஓப்பன் பண்ண ஹேசல்வுட். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜூரில இருந்து திரும்ப வராரு. ஆல்ரெடி ஆர்சிபிக்காக இவர் விளையாண்டிருந்தாலுமே, இவர் ஒரு சூப்பரான ஆஸ்திரேலியன் பவுலர்ன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, ஒரு இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து இவர் எப்படி கன்டின்யூ பண்ண போறாருன்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் நான் என்னுடைய திறமைய காமிக்கிறேன். என்னோட ஒரு கெப்பாசிட்டி இதுதான்றத பயங்கரமா ப்ரூவ் பண்ணாரு. அவர் 2 விக்கெட்டா எடுத்தாரு அப்டின்னாலுமே, அதுல குவின்டன் டிகாக் அப்டின்ற ஒரு பிக் ஃபிஷ் இருந்துச்சு. அது இல்லாம 4 ஓவருக்கு 22 அப்டின்றது, அதுவும் கொல்கத்தா மாரி நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்ச்ல வந்து 4 ஓவர் 22 அப்டின்றது சூப்பரான ஒரு வேல்யூ. ஸோ அவரும் மிகப்பெரிய பாசிட்டிவ். மிகப்பெரிய பாசிட்டிவா பட்டது பார்த்தீங்க அப்டின்னா, பில் சால்ட் தாங்க. ஆர்சிபிக்கு பெரிய த்ரெட்டா இருக்கும் அப்டின்றது நான் எதிர்பார்த்தது என்ன அப்டின்னா, கேகேஆரோட ஸ்பின் பவுலிங். சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி ஹாட் ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவுலர ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டேக் ஆன் பண்ணி அடிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பில் சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம்ல இல்ல. வருண் சக்கரவர்த்தி வந்தாலே ஒரு மேஜிக் மெஜிஷியன் மாரி வந்து போடுவாரு அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அவர டேக் ஆன் பண்ணது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த 170 சொச்சம் இந்த ரன் சேஸ்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு டஃப்பா இருக்கும். ஸோ அவரு